டிவிகே தலைவர் விஜய் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அப்போதே அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது இலக்கு எனவும் தெரிவித்தார். எந்த கட்சியினருடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் எனவும், இடைப்பட்ட இந்த 2 ஆண்டுகளில் கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். தற்போது நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் கட்சி தீவிரமாக இறங்கி வருகிறது. மேலும் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் களம் காணுமா என்னும் கேள்வியும் அண்மை நாட்களாக எழுந்து வருகிறது. தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வெண்ணெய் மலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தவேக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். அப்போது மாவட்டந்தோறும் தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாகவும் கரூரில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். விஜயை பொறுத்தவரை இப்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் கோட் படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தின் ஷூட்டிங் முடிந்ததும் மற்றொரு படத்தில் நடிக்கும் அவர் அதன் பிறகு முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்தலாம் என திட்டமிட்டுள்ளார். அதிகபட்சம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் முழுமையாக அரசியல் களத்துக்கு வர இருக்கிறார்.